ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் குமரி பிரவீன் சொல்லி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வஞ்சிர மீன் 1 கிலோ வாங்கிட்டு வந்தோம். அதான் பார்க்க போகிறோம். என்ன டேஸ்ட்டில் வைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வஞ்சிர மீன் மக்களே. சரி மக்களே, ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம். பகுதி ஃப்ரைக்கும் பகுதி குழம்புக்கும் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். சரி மக்களே, நம்ம இப்போ வந்து அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கோம். அடுத்தது ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துருக்கோம். அடுத்தது ஜீரகம் கொஞ்சம் போட்டுருவோம். அடுத்தது வெந்தய பொடி பிடிச்சது, அதனால் அது கொஞ்சம் போட்டுடலாம். சரி, இனி இதை வந்து ஒரு அடி அடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் மசாலா போட்டுக்கலாம். மீனை வந்து கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கழுவிட்டோம். இதில் வந்து 2 பீஸை வந்து நம்ம வந்து ஃப்ரைக்கு எடுத்துக்கலாம். அதை வந்து குழம்புக்கு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூனு மிளகு பொடி, 1/4 ஸ்பூனு மஞ்சள் பொடி, அதேமாதிரி 1 ஸ்பூனு மல்லிப்பொடி, அப்புறம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது குழம்பு ஃபஸ்ட்டு தேங்காய் அரைப்பு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அடுத்து 1 ஸ்பூனு மிளகு பொடி, இது 1/4 ஸ்பூனு மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூனு நல்ல மிளகு பொடி, 1 கரண்டி உப்பு. அடுத்தது புளி தண்ணி ஊற்ற போகிறோம். 2 தக்காளி, 3 பச்சை மிளகு கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இது எல்லாம் நல்லா கலையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் ஏற்றிக்கலாம். அடுப்பில் ஏற்றிக்கிட்டேன். இது அப்படியே ஒரு கொதிச்சு வாரது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம மீனை பிடிச்சிக்கலாம். கருவேப்பிலை வந்து அப்படியே தூவி விட்டுட்டா போதும். இதை மூடி வச்சு ஆஃப் பண்ணிடலாம். கறி ரெடி.